அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணாக்கா 4 வீக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்க்குறது வந்து பண்ணாக்கா 5th வீக்கோடைய ஃபஸ்ட்டு கிளாஸுடைய டாபிக் வந்து பண்ணாக்கா குரூப் பிஹேவியர். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தாக்கா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் கொஷினுக்கு நீங்கள் வந்து பண்ணாக்கா பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பண்ணாக்கா ஃபார் வீக்குக்கு 150 rupees பே பண்ணணும். இதே வந்து பண்ணாக்கா ஃபுல் கோர்ஸ் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அப்படின்னாக்கா 4500 பே பண்ணணும். வெறும் டெஸ்ட்டு கொஷினோட பிடிஎஃப் வித் ஆன்சர் மட்டும் போதும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபார் வீக்குக்கு வந்து 75 rupees பே பண்ணணும். நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பரும் கூட, கான்டாக்ட் நம்பரும் கூட. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி டவுட் இருந்தால் கேட்டுங்க. அமௌண்ட்டு பே பண்ணால் அதில் பே பண்ணிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா குரூப் பிஹேவியர். ஸோ இந்த குரூப் பிஹேவியருக்கும் இண்டிவிஜுவல் பிஹேவியருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஃபஸ்ட்டு பிஹேவியர் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். நம்முடைய நடத்தையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கும்போது வந்து பண்ணாக்கா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது வந்து பண்ணாக்கா அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். சரிங்களா? அப்போ இண்டிவிஜுவல் பிஹேவியர்ன்றது நான் தனியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறனோ அதுதான் இண்டிவிஜுவல் பிஹேவியர். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்களோ அதுதான் வந்து பண்ணாக்கா குரூப் பிஹேவியர். அந்த குரூப்பில் அந்த பர்சனுடைய அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுடைய பிஹேவியர் அதுதான் வந்து பண்ணாக்கா குரூப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். The behavior of a person in a group is different from his individual behavior. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் தனியாக இருக்கும்போது நான் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் குரூப்பாக இருக்கும்போது அந்த குரூப்பில் எப்படி இருக்கணுமோ, அந்த குரூப்பில் எப்படி இருந்தால் நான் வந்து பண்ணாக்கா சர்வை பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னுடைய பிஹேவியர் மாறும். அதுதான் கொடுத்துருப்பாங்க. The behavior of a person in a group is different from his individual behavior. In the individual behavior, a person is free to think, feel, but his freedom is to do so lost in the group. அப்போ வந்து எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் இருந்தாங்கன்னா அந்த பிஹேவியருடைய அந்த இண்டிவிஜுவலுடைய பிஹேவியர் பர்சன் இஸ் ஃப்ரீ டு திங்க். அந்த பர்சன் இண்டிவிஜுவலாக இருக்கும்போது என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் திங்க் பண்ணலாம், என்ன வேணாலும் ஃபீல் பண்ணலாம். பட் இஸ் ஃப்ரீடம் டு டூ ஸோ இஸ் லாஸ்ட் இன் த குரூப். அந்த குரூப்புக்குள்ளே போகும்போது அந்த பையனுடைய ஃப்ரீடம் என்ன ஆகும், லாஸ் ஆகும். அடுத்து திஸ் இண்டிவிஜுவல் இஸ் compelled to give up his individuality and his behavior is governed by the social rules. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த பர்சனுடைய இண்டிவிஜுவாலிட்டினா ஆகுனாக்கா லாஸ் ஆகும். அந்த பையன் வந்து பண்ணாக்கா அந்த பர்சன் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது அந்த பர்சனுடைய இண்டிவிஜுவாலிட்டி வந்து பண்ணாக்கா லாஸ் ஆகும். அந்த குரூப்போடைய பிஹேவியரை வந்து பண்ணாக்கா அந்த சோசியல் வந்து பண்ணாக்கா அந்த என்வாமெண்ட் வந்து பண்ணாக்கா அப்சர்வ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சோசியல் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரூல் வந்து பண்ணாக்கா அது ஏற்ற மாதிரி தான் அந்த குரூப்போடைய பிஹேவியர் இருக்கும். Therefore, when a person is a member of a club, he behaves in quite a different way because he obeys the rule of the club. ஸோ ஒரு பர்சன் வந்து பண்ணாக்கா ஒரு கிளப்பில் வந்து பண்ணாக்கா ஜாயின் பண்ணும்போது அந்த பர்சன் அந்த கிளப்பில் என்ன ரூல் இருக்கோ அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துப்பாங்க. Similarly, when a person becomes a member of a crowded, he is ready to do the meanest of action. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு பர்சன் ஒரு க்ரௌடாக இருக்கக்கூடிய குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுறான்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பண்ணாக்கா எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவன் இது பண்ணணும். அந்த குரூப் வந்து பண்ணாக்கா அந்த அந்த என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆக்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் மாடிஃபை ஆகணும். He indulges in action he would feel very shy of doing in the individual capacity. Next, individuality is lost in a crowd and the group dynamics become uniform. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த குரூப்பாக ஜாயின் பண்ணும்போது ஒரு பர்சனுடைய இண்டிவிஜுவாலிட்டி வந்து பண்ணாக்கா லாஸ் ஆகிடும். ஆனால் அந்த என்டையர் குரூப்போடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும்னாக்கா ஒரே மாதிரி இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். Here, sympathy and suggestions play an extremely important part. இந்த குரூப் பிஹேவியரில் சிம்பத்தின்னு ஒன்று இருக்குது, சஜெக்ஷன் ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. கொஷின் கேட்கலாம். ஸோ which of the following play a extremely important part அப்படின்னு கேட்கலாம். சிம்பத்தி அண்ட் சஜெக்ஷன்.
The level of intelligence goes down in the case of a crowd, and so susceptibility to suggestion increases. The level of intelligence goes down in the case of crowd. அப்போ அந்த க்ரௌடில் இருக்காங்க இல்லையா, அந்த க்ரௌடோடைய அந்த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணாக்க குறையும் போது அங்கே வந்து பண்ணாக்க சசப்டிலிட்டி டு சஜெக்ஷன்ஸ் இன்க்ரீசஸ். அப்போ வந்து பண்ண என்ன ஆகும், அந்த சஜெக்ஷன்ஸ் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கான இன்டெலிஜென்ஸ் குறையுது. என்ன பண்ணால் அந்த குரூப் வந்து பண்ணாக்க சர்வை பண்ண முடியும், என்ன பண்ணால் அந்த குரூப் வந்து பண்ணாக்கா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து பண்ணாக்கா மாறிக்குவாங்க. This type of behavior seen in a group is called group behavior. இதில் அந்த குரூப்பில் என்ன இந்த சொன்ன இந்த பிஹேவியரெல்லாம் எந்த குரூப்பில் இருக்கோ அந்த குரூப்புக்கு என்ன பேர்னா குரூப் பிஹேவியர் அப்படின்னு பேர். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குரூப் பிஹேவியர். அப்போ குரூப் பிஹேவியருக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க காமன் கோல், இன்ட்ரெஸ்ட் அண்டு ஐடியல். அப்போ ஒரு குரூப் அப்படின்னா காமனாக ஒரு கோல் இருக்கும், காமனான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், காமனான ஐடியாஸ் இருக்கணும். த கோல், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் குரூப் ஆர் காமன். அப்போ கோலாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ஐடியாஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்ணால் காமனாக இருக்கும். தே டூ தேர் பெஸ்ட் டு அச்சீவ் தெம். அப்போது அந்த குரூப்பில் இருக்கிற எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அந்த கோல், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஐடியாஸ், அந்த ஐடியல்ஸ் இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுப்பாங்க. சிமிலர் பிஹேவியர், அந்த இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்னாக்கா சிமிலராக இருக்கும். த மெம்பர்ஸ் ஆஃப் எ குரூப் ஷோ சிமிலாரிட்டி ஆஃப் பிஹேவியர் பிகாஸ் தே ஹாவ் காமன் எய்ம், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஐடியல்ஸ். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா மெம்பருடைய அந்த பிஹேவியர் எப்படி இருக்குன்னா சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய எய்ம் காமனாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் காமனாக இருக்குது, ஐடியல்ஸ் காமனாக இருக்குது. கண்ட்ரோல் ஆஃப் த குரூப், த ஆக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை த குரூப். அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு பர்சனுடைய ஆக்ஷன் யார் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அந்த குரூப் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப் ஃபாலோஸ் த ஐடியல்ஸ் அண்ட் ட்ரான்சிஷன் ஆஃப் எ குரூப். அப்போ வந்து பண்ணாக்கா எல்லா மெம்பரும் அந்த குரூப்புக்கு இருக்கக்கூடிய ஐடியல், அந்த குரூப்பில் வந்து பண்ணாக்கா எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஆப்ளிகேஷன். அப்போ மியூச்சுவல் அப்படின்னாக்கா பரஸ்பரம், ஆப்ளிகேஷன் அப்படின்னா வந்து பண்ணாக்கா ஆப்ளிகேஷன் நம்ம ஏதோ வந்து பண்ணாக்கா ரெக்வஸ்ட் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் அது. அப்போது மியூச்சுவல் ஆப்ளிகேஷனில் இட் இஸ் such a power that not only keeps the member of the group united பட் ப்ரொவைட் தெம் வித் எனர்ஜி. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த மியூச்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வந்து மியூச்சுவல் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது, சரியா? அப்போ எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது வந்து பண்ணாக்கா நாட் ஒன்லி கீப் த மெம்பர்ஸ் ஆஃப் அ குரூப் யுனைடெட், அந்த குரூப் வந்து பண்ணாக்கா யுனைட்டடாக இருக்கிறத மட்டும் இது பண்ணுறது கிடையாது, எனர்ஜியும் ப்ரொவைட் பண்ணும். The relationship between the parent and children in a family or the love of husband and wife. Example வந்து பண்ணாக்கா relationship between parent and children in a family. ஃபேமிலியில் பேரண்ட்டுக்கும் சில்ட்ரன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த லவ், இது ரெண்டுமே எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா இந்த மியூச்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். கொஷின் கேட்கலாம். இன் ஸ்பைட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆன் மெனி இஷ்யூஸ் தே ஹாவ் சர்டைன் காமன் எய்ம், ஐடியல், வேல்யூஸ். இன்ஸ்பைட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் அஸ் மெனி இஷ்யூஸ், நிறைய இஷ்யூஸில் வந்து பண்ணாக்கா இது வேரி ஆகலாம். அந்த காமன் எய்மாக இருக்கட்டும், இல்லை ஐடியல்ஸாக இருக்கட்டும், வேல்யூஸ், இதெல்லாம் வந்து பண்ணாக்கா வேரியேஷன்ஸ் வரலாம். அடுத்தது சென்ஸ் ஆஃப் oneness. There is sense of oneness in a group because of the similarity in interest. அப்போ வந்து பண்ணாக்கா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். A member looks upon others as related to him. as related to him. அப்போது ஒரு மெம்பர் வந்து பண்ணாக்கா இன்னொரு மெம்பர் மாதிரி ரிலேட்டடாக இருப்பாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய ஐடியாஸ், அவனுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இன் திஸ் வே குட் ஃபீலிங்ஸ், டிவோஷன், ஃபெய்த்ஃபுல்னஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சஜெக்ஷன்ஸ் அண்ட் இமிட்டேஷன்ஸ் டெவலப். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த குரூப்புக்குள்ளே குட் ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகுது, டிவோஷன் டெவலப் ஆகுது, ஃபெய்த்ஃபுல்னஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சஜெக்ஷன்ஸ் அண்டு இமிட்டேஷன்ஸ் எல்லாமே டெவலப் ஆகுது. அடுத்தது சைக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப். The behavior of one members of a group influences that of the other, and in this way his own behavior is also influenced. The behavior of one member of a group influenced that of the other. அப்போ வந்து பண்ணாக்கா குரூப்பில் இருக்கிற ஒரு மெம்பருடைய பிஹேவியர் இன்னொரு மெம்பருடைய பிஹேவியரை வந்து பண்ணாக்கா கண்ட்ரோல் பண்ணுது, சரியா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இஸ்
டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இஸ் known as சைக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப். அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு பர்சனுடைய அந்த பிஹேவியர் இன்னொரு அந்த குரூப்போடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து பண்ணாக்கா அப்போ ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பருடைய பிஹேவியர் இன்னொரு மெம்பருடைய பிஹேவியரை வந்து பண்ணாக்கா இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால அதுக்கு என்ன பேருனா சைக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பேர். அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எ குரூப் கேரக்டரிஸ்டிக்ஸ். த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எ குரூப் அஃபெக்ட் ஆல் இட்ஸ் மெம்பர். அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு பர்சனுடைய கேரக்டர் ஒரு பர்சனுடைய அந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எ குரூப் அஃபெக்ட் ஆல் இட்ஸ் மெம்பர். அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு குரூப்போடைய கேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை குரூப்போடைய ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும் அது என்ன பண்ணுது எல்லா மெம்பர்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் குரூப் பிஹேவியர். என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் குரூப்போடைய பிஹேவியரை அஃபெக்ட் பண்ணும்? மேன் இஸ் எ சோசியல் அனிமல். மேன் இஸ் எ சோசியல் அனிமல். கொஷின் கேட்கலாம். ஈ ஆஸ் அன் இன்ஸ்டிங்க்ட் ஆன் கிரிகார்னியஸ் தட் கம்பீல்ஸ் இம் டு லிவ் இன் அ குரூப். அப்போ வந்து பண்ணாக்கா அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு குரூப்பாக இருக்கிறதுக்காக இன்வால்வ் ஆகுறாங்க. ஈ ஆஸ் அன் இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் கிரிகார்னியஸ் தட் கம்பல் இம் டு லிவ் இன் அ குரூப். அடுத்து he needs society and socio-psychological group for the satisfaction of his biological, social, psychological need. He needs society and socio-psychological groups for the satisfaction of biological எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது பயாலஜிக்கலை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது சோசியல் அண்டு சைக்காலஜிக்கல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க ஒரு சொசைட்டியாக ஒரு சோசியோ சைக்காலஜிக்கல் குரூப்பாக இருக்காங்க. In fact, the desire to satisfy various needs and motives brings people on a common platform and they join hand to form different formal as well as informal groups. Next, later on psychological factor work as a motivating force for sustaining these groups. Later on psychological factors works as a motivating force for sustaining these groups. People derive satisfaction from belonging to the group. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த இடத்துல என்ன ஆகும் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ் வேணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வேணும். சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து பண்ணால் என்னவோ ஒர்க் ஆகுதுன்னா மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸாக ஒர்க் ஆகுது. அப்போ தான் அந்த குரூப் என்ன ஆகும் சஸ்டெயின் ஆகும். இன் குரூப் லைஃப் தேர் tension and anxieties are greatly reduced or eliminated and they get enormous opportunities for proper growth and development under true care and suitable direction. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு குரூப் லைஃப்பில் சரியா ஒரு குரூப்பாக இருக்கும்போது அங்கே வந்து பண்ணாக்கா டென்ஷன் ரெடியூஸ் ஆகுது அனெக்சிட்டிஸ் ரெடியூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் அண்ட் அனெக்சிட்டிஸ் ஆர் கிரேட்லி ரெடியூஸ்ட் ஆர் எலிமினேட்டட். அந்த டென்ஷனோ இல்லை அனெக்சிட்டிஸோ ரொம்ப ரெடியூஸ் ஆகுது அப்படி இல்லைனா எலிமினேட் ஆகிடுது. கெட் எனாமரஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரூப் லைஃப்பில். அது மட்டும் இல்லாமல் அது சூட்டபிள் டைரக்ஷனில் வந்து பண்ணாக்கா அது வந்து மூவ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். For some people, group life provides opportunities to satisfy their need of dominating over or leading others. Some people, group life provides opportunities to satisfy their need of dominating over or leading others. அப்போ வந்து பண்ணாக்கா அவங்களுடைய அந்த நீடை வந்து பண்ணாக்கா சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பண்ணாக்கா டாமினேட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை லீடிங் பண்ணுறதுக்கோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூப் பிஹேவியர். In this way, for the satisfaction of their instinctive and other basic needs, people prepare to form different groups. அப்போ வந்து பண்ணாக்கா அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவோ இன்ஸ்டிங் ஃபேக்டர்ஸ்க்காகவோ இல்லை பேசிக் நீட்ஸுக்காகவோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க. interdependence of the members of group, their common interest and purpose and shared common experience give birth to group behavior. அப்போ வந்து பண்ணாக்கா இன்டர்டிபெண்டன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க பரஸ்பரம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அதனால் எதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது காமன் பர்பஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா அந்த குரூப் பிஹேவியரும் டெவலப் ஆகுது. Now they begin to feel, think and act together. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க begin to feel, think, act together. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஒரே மாதிரி ஃபீல் பண்ணுறது ஒரே மாதிரி திங்க் பண்ணுறது ஒரே மாதிரி ஆக்டும் பண்ணுறாங்க.
how a group will behave depends upon so many social and psychological factors. எப்படி வந்து பண்ணாக்கா ஒரு குரூப் வந்து பண்ணாக்கா நிறைய விஷயத்தில் சோசியல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் ஒன்றுக்கு இன்னொன்று டிபெண்ட் ஆகுது. how a group will behave depends upon so many social and psychological factors. The individual members of a group and leader, ideals and norms of the group and the environment or situation in which its function are some of the factors that influence the structure of group and its behavior at a particular time. அப்போது ஒரு குரூப்போடைய அந்த பிஹேவியராக இருக்கட்டும், சரிங்களா, அதோடைய ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எதை வச்சு சார் டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அந்த குரூப்போடைய லீடர், அந்த குரூப்போடைய ஐடியல்ஸ், அவங்க இருக்கக்கூடிய அந்த என்வாயர்மெண்ட், அது இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன், இது எல்லாம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குரூப்போடைய ஸ்ட்ரக்சர், பிஹேவியர், இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பட் most often group behavior is motivated by different psychological function as though sympathy, suggestion, imitation besides others. But most often group behavior is motivated by different psychological function. அப்போ group behavior வந்து பண்ணாக்கா என்ன பண்ணுது, different psychological functions வந்து என்ன பண்ணுதுன்னா மோட்டிவேட் பண்ணுது. எதெல்லாம் சார் டிஃப்ரெண்ட் psychological functions அப்படின்னா sympathy, சஜெக்ஷன், இமிட்டேஷன்ஸ், இது எல்லாமே இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் இது ரொம்ப அதிகமாக இங்கே வந்து பண்ணாக்கா மோட்டிவேட் பண்ணுது. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிம்பத்தி. அடுத்து சிம்பத்தி இன்ஃப்ளூயன்சஸ் குரூப் பிஹேவியர் பை அரோசிங் கலெக்டிவ் ஃபீலிங்ஸ். அப்போ சிம்பத்தின்னா என்னது, ஏதோ வந்து பண்ணாக்கா ஒரு இரக்கம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இரக்கம், அந்த சிம்பத்தி எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கலெக்டிவ் ஃபீலிங்ஸ் மூலிமா தான் உருவாகுது இது சிம்பத்தி. அப்போ சிம்பத்தி இன்ஃப்ளூயன்சஸ் குரூப் பிஹேவியர். சிம்பத்தி என்ன பண்ணுது, குரூப் பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பை அரோசிங் கலெக்டிவ் ஃபீலிங்ஸ். இட் எனேபிள்ஸ் அன் இண்டிவிஜுவல் டு பர்சியூ த சைக்காலஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் அனதர் பர்சன். இட் எனேபிள் அன் இண்டிவிஜுவல் டு பர்சியூ த சைக்காலஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் அனதர் பர்சன். அப்போ வேற ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து பண்ணாக்கா நம்ம வந்து பண்ணாக்கா பர்சியூ, அதை பற்றி உணர்றோம். சரிங்களா. he begin to feel as others feel without caring to know why others are feeling in such a way. அப்போ இங்கே ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கும்போது அதை நம்ம கேட்கும்போது நமக்கும் ஃபீலிங்ஸ் வரும். ஆனால் நம்ம எதையுமே வந்து பண்ணாக்கா எந்த விஷயத்தையும் தெரியாமல் ஜஸ்ட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்கை நம்மளும் உணர்றோம். In this way, sympathy leads the individual to feel together. அப்போ சிம்பத்தி வந்து இப்போ இண்டிவிஜுவல் என்ன பண்ணுது, எல்லாரும் ஒரே மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. In the playing group of children, when someone screams, snack and exhibits the emotion of fear, others perceive the psychological state of other fellow member, begin to exhibit the emotion of fear as well as. ஸோ இங்கே in this way sympathy leads the individual to feel together. அப்போ ஒருத்தருடைய சிம்பத்தி எப்படி குரூப்பாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேயிங் குரூப் ஆஃப் சில்ட்ரன், ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. when someone screams, அலறாங்க, ஒருத்தர் வந்து பண்ணாக்கா அலறாங்க, எதை பார்த்து அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய பாம்பை பார்த்து. அண்ட் எக்ஸிபிட்ஸ் த எமோஷன் ஆஃப் ஃபியர், others perceive the psychological state of other fellow member, begin to exhibit the emotion of fear as well as. அப்போ அந்த ஒரே ஒரு குழந்தை மட்டும் என்ன பண்ணுது, பாம்பை பார்த்து அலறுது, அதனால வரக்கூடிய அந்த பயம் அந்த குரூப்பில் இருக்கிற மற்றவங்கள என்ன பண்ணுறாங்க, அந்த பயம் வந்து பண்ணாக்கா மற்றவங்களையும் இது பண்ணுது. அதுதான் வந்து பண்ணாக்கா சிம்பத்தி அப்படின்றது குரூப்பாக ஃபீல் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல்லேருந்து குரூப்பாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது. They are persuaded to feel collectively and share the common experience on account of phenomenon of sympathy. அப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃபீல் பண்ணுறாங்களே, அதுதான பேர் சிம்பத்தி அப்படின்னு பேர். அப்போ சிம்பத்தி அப்படின்றது குரூப்பாக வரும், காமனாக வரும். அண்ட் இன் திஸ் வே சிம்பத்தி இஸ் said to influence the behavior of the group. அப்போ இதனால தான் என்ன சொல்கிறாங்க, சிம்பத்தி அப்படின்றது ஒரு குரூப்பை வந்து பண்ணாக்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அடுத்து சஜெக்ஷன். The phenomenon of suggestion influences the behavior of group by making the individual member think collectively. அப்போ இங்கே சஜெக்ஷன் அப்படின்றது வந்து பண்ணாக்கா எப்படி செயல்படணும் அப்படின்றது நம்முடைய சஜெக்ஷனை சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே சஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சஜெக்ஷன் மேக்ஸ் த இண்டிவிஜுவல் திங்க் லைக் அதர்ஸ். அப்போ வந்து பண்ணாக்கா ஒருத்தர் ஒரு சஜெக்ஷன் சொல்கிறாங்க அந்த குரூப்பில் இருக்கிறவங்க அப்படின்னாக்கா அவங்க சொல்கிற சஜெக்ஷன் அக்செப்டபுளாக இருந்தால் அந்த குரூப்பில் இருக்கிற மொத்த பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சஜெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆவாங்க. அதான் சஜெக்ஷன் மேக்ஸ் த இண்டிவிஜுவல் திங்க் லைக் அதர்ஸ். அப்போ வந்து பண்ணாக்கா
மற்றவங்கள மாதிரியே மற்றவங்களையும் நம்மள மாதிரியே திங்க் பண்ணுற மாதிரி சொல்கிறது தான் அந்த சஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. த திங்கிங் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் மெம்பர் இன் அ குரூப் இஸ் மெர்ஜ்டு வித் கலெக்டிவ்லி திங்கிங். அப்போ வந்து பண்ணாக்க அந்த பர்சன் சஜெக்ஷன் சொல்கிறாங்க, அந்த சஜெக்ஷன் அக்செப்டபுளாக இருந்தால் அப்போ எல்லாருடைய அந்த திங்கிங் என்ன ஆகும், அந்த அக்செப்டபிள் சஜெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மெர்ஜ் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒன்றா தான் திங்க் பண்ணுவாங்க. இன் அ குரூப் மெம்பர்ஸ் ஷேர் தாட் வித் ஈச் அதர். அப்போ குரூப்பில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தாட்டை வந்து பண்ணாக்கா ஷேர் பண்ணுறாங்க. when someone put an idea or solution of the problem, then others in a group begin to think that way. Particularly, suggestion put forward by the leaders of the group are readily accepted, and the suggestion play a leading role in influencing the group decision and behavior. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு குரூப் டிசிஷன் அப்படி இல்லைனா ஒரு குரூப்போடைய பிஹேவியர் அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா அந்த சஜெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த சஜெக்ஷன் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ரொம்ப பெருசாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். Moreover, the group norms and rules of conduct and behavior are enforced through the phenomenon of suggestion. அப்போ அந்த குரூப்போடைய நார்ம்ஸாக இருக்கட்டும், ரூல்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னாக்கா அந்த குரூப்பில் இருக்கவங்க சொல்லக்கூடிய அந்த சஜெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். Suggestions a person behaves in a group in accordance with the free practices and ideals. In this way, also phenomenon of suggestion play a major role in influencing the group behavior. Next, imitation. Phenomenon of imitation influences the behavior of group by making the individual members act collectively. அப்போ இமிட்டேஷன் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் வந்து பண்ணாக்கா செயல்படுறது. அப்போ குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து பண்ணாக்கா ரொம்ப இன்டெலிஜென்ஸாக செயல்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்கள மாதிரியே மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, இமிட்டேட் பண்ணுவாங்க. இமிட்டேஷன் இன்வால்வ்ஸ் காப்பியிங் அதர்ஸ். அப்போ இமிட்டேஷன்றது என்ன பண்ணுறது, இன்னொருத்தரை காப்பி பண்ணுறது. பை இமிட்டேட்டிங் த பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ், எ மெம்பர் இன் அ குரூப் does as others do, and thus members of the group indulge in common action by imitating each other. அப்போது ஒரு பர்சன் ஒரு மெம்பர் வந்து பண்ணாக்கா நல்ல இன்டெலிஜென்ஸாக ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, இன்டெலிஜென்ஸாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கள வந்து பண்ணால் இன்னொருத்தர் ஜஸ்ட் வந்து பண்ணால் இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே லைக் சஜெக்ஷன்ஸ் அண்ட் சிம்பத்தி இமிட்டேஷன்ஸ் ஆல்சோ ப்ரொசீட் இன்விட்டிங்லி. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த சஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், சிம்பத்தியாக இருக்கட்டும், இமிட்டேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பண்ணாக்கா ஒரே மாதிரி தான் ஒரு குரூப் பிஹேவியரில் இன்வால்வ் ஆகும். The act of superior person in a group or a leader are imitated blindly, and thus individuals in a group exhibit uniformity in their behavior. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பண்ணாக்கா சுப்பீரியர் பர்சன் அப்படின்னா லீடர், அவங்க வந்து பண்ணாக்கா நல்லா சூப்பராக வந்து பண்ணாக்கா ஃபங்க்ஷன் ஆகும்போது பிளைண்டாக என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து பண்ணாக்கா ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்கள இமிட்டேட் பண்ணுவாங்க. They share the same connective experiences with the help of psychological phenomenon of imitation, and in this way group behavior is said to influenced by imitation. Next, individual and group goals. All individuals and all groups have their goals. அப்போ எல்லா இண்டிவிஜுவலுக்குமே எல்லா குரூப்ஸுக்குமே என்ன இருக்குன்னா கோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். The personal goal of individual can be satisfied in a group, so they willingly join groups. அப்போ வந்து பண்ணாக்கா நமக்கு பர்சனலாக ஒரு கோல் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது அந்த பர்சனல் கோல் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பண்ணாக்கா அந்த கோலை வந்து பண்ணாக்கா சாட்டிஸ்ஃபை பண்ணியதாக இருக்கும். ஏன்னா அந்த குரூப்புக்கு ஏற்ற கோலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆக முடியும். The goal in a classroom have been laid down in the form of goals of the curriculum. அப்போ வந்து பண்ணாக்கா இண்டிவிஜுவலுக்கு என்ன தான் வந்து பண்ணாக்கா கோல் இருந்தாலையும் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே போகும்போது அந்த கிளாஸ் ரூமில் என்ன கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்முடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். At present, the students who do not come up to their mark of these goals form the majority of dropouts, problem children, etc. and are punished. அப்போ வந்து பண்ணாக்கா அட் ப்ரெசென்ட்டில் வந்து பண்ணாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கும். ஆனால் வந்து பண்ணாக்கா அந்த கிளாஸ் ரூமுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற கரிக்குலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருக்குது ஸ்கூலில் அண்டு ப்ராப்ளம் சில்ட்ரன்ஸ். அப்போ அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா வரலை அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த கரிக்குலத்தை ஃபாலோ பண்ண முடியலன்னா அதனால அந்த சில்ட்ரனுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இல்லை அந்த கிஃப்டட் சில்ட்ரனாக இருந்தால் அந்த கரிக்குலம் பத்தாது, அதுக்கு அதிகமாக தேவைப்படும். அதனால அந்த சில்ட்ரன் வந்து பண்ணாக்கா ப்ராப்ளமேட்டிக் சில்ட்ரனாக மாறும்.
அதனால் அந்த சில்ட்ரன் வந்து பண்ணாக்கா பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாவாங்க. A teacher well versed in group psychology would think of modifying these goals so as to make them acceptable to all and such that the pupils as group members develop strong bonds of interpersonal relationship. அடுத்தது கொகிசிவ்னஸ். அப்போ கொகிசிவ்னஸ் அப்படின்னா கொகிஷன் அப்படின்னா வந்து பண்ணாக்கா ரெண்டு பேரும் வந்து பண்ணாக்கா ரொம்ப நெருக்கமாக இருக்குது, அதான் வந்து பண்ணாக்கா கொகிசன். ஆனால் அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவோம், ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், அதுதான் அங்கே சொல்கிறது. த டிகிரி டு விச் த மெம்பர்ஸ் ஆஃப் எ குரூப் விஷ் டு ரிமைன் இன் த குரூப் இஸ் கால்டு கொகிசிவ்னஸ். அப்போ டிகிரி டு விச் த மெம்பர்ஸ் ஆஃப் குரூப் விஷ் டு ரிமைன் இன் த குரூப், அப்போ வந்து பண்ணாக்கா கடைசி வரைக்கும் அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணணும், அந்த குரூப்லேயே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பண்ணாக்கா கொகிசிவ்னஸ். கொஷின் கேட்கலாம். A cohesive group is one in which, அப்போ வந்து கொகிசிவ் குரூப்பில் இருக்கிற ஒருத்தருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, தேர் ஆர் காமன் கோல், எல்லாருக்கும் எப்படி இருக்கணும், காமன் கோல் இருக்கணும். மெம்பர்ஸ் ஆஃப் சிமிலர் பேக்ரவுண்ட், அப்போ எல்லாம் அந்த மெம்பர்ஸுடைய பேக்ரவுண்ட் எல்லோரும் சிமிலராக இருக்கணும். இன்ஸ்பைட் ஆஃப் சேஞ்சிங் கண்டிஷன்ஸ் இட் ரிமைன் இன்டாக்ட், அப்போ கண்டிஷனே சேஞ்ச் ஆனாலையும் அவங்களுடைய அந்த எப்போவுமே எப்படி இருக்கணும், எல்லாருமே இன்டாக்டாக இருக்கணும். The members are concerned with their membership and have strong motivation for contributing to the group welfare, to take part in its activities and to further its objectives. The members are concerned with their membership and have strong motivating for contributing to the group welfare. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் என்ன பண்ணணும், அந்த குரூப்போடைய அந்த வெல்ஃபேர், அந்த குரூப்போடைய நன்மைக்காக வந்து பண்ணாக்கா அவங்க அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகணும், ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகணும். குரூப் கொஹிசிவ்னஸ் இஸ் யூஸ்ஃபுல். குரூப் கொஹிசிவ்னஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கான்ட்ரிபியூட் டு த பொட்டன்சி அண்ட் விட்டலிட்டி ஆஃப் குரூப், வைட்டலிட்டி ஆஃப் குரூப். இட் கான்ட்ரிபியூட் டு த பொட்டன்சி, அந்த குரூப்போடைய பொட்டென்ஷியல், அதோடைய அந்த வீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க பொட்டென்ஷியல்னா. அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா வைட்டலிட்டி அந்த குரூப்புக்கு வந்து பண்ணாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் அது தேவை. இட் இன்க்ரீஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆஃப் த குரூப் மெம்பர். அப்போ தான் வந்து பண்ணாது என்ன பண்ணோம், அந்த குரூப்போடைய மெம்பர்ஸுடைய எண்ணிக்கை வந்து பண்ணாக்கா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் கொஹிசிவ்னஸ். கொஹிசிவ்னஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ஃபாலோயிங் 7 ஃபேக்டர்ஸ். அப்போ கொஹிசிவ்னஸ் வந்து பண்ணாக்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல வந்து பண்ணாக்கா 7 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா கோல், காமன்லி அக்செப்டட் கோல் கான்ட்ரிபியூட் டு கொஹிசிவ்னஸ். அப்போது எல்லாருடைய அந்த கோல் வந்து பண்ணால் ஒரே மாதிரி அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே அந்த கோலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஹிசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். செல்ஃப் டிட்டர்மைன்டு கோல் எஸ்டாப்ளிஷ் குரூப் யூனிட்டி மோர் தென் இம்போஸ்டு கோல். அப்போ செல்ஃப் டிட்டர்மைன் கோல் எஸ்டாப்ளிஷ் குரூப் யூனிட்டி மோர் தென் இம்போஸ்ட். அதாவது பண்ணாக்கா நம்ம ஒரு கோலை வந்து பண்ணாக்கா இம்போஸ் புகுத்துறோம் அப்படின்னா அதை விட எல்லாருமே ஓனாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி கோலாக இருந்தால் அப்போ வந்து கொஹிசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். சைஸ் ஆஃப் த குரூப். A group should be large enough to present diverse view but small enough to make provision for all the members of group to participate in its deliberation. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த சைஸ் ஆஃப் த குரூப் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, a group should be large enough to present diverse view. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த குரூப் வந்து பண்ணாக்கா லார்ஜாக இருந்தால் அவங்களுடைய வியூ எப்படி இருக்குன்னா டைவர்ஸாக இருக்கும். சப்போஸ் ஸ்மாலாக இருந்தாங்கன்னா அது வந்து பண்ணாக்கா ரொம்ப குறுகியதாக இருக்கும். The size of the group should be determined by the purpose, individual needs, leadership and sensitiveness of the teacher in diagnosing group action. அப்போ அந்த சைஸ் ஆஃப் த குரூப் எதை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் ஆகும்னாக்கா அந்த குரூப்போடைய பர்பஸ், அந்த குரூப்போடைய இண்டிவிஜுவல் அந்த பர்சனுடைய இண்டிவிஜுவல் நீடு, அந்த குரூப்போடைய லீடர். ஸோ இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் தான் வந்து பண்ணாக்கா ஒரு குரூப்போடைய சைஸை டிட்டர்மைன் பண்ணும். டிஸ்கஷன். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா டிஸ்கஷன். ஜெண்டர் 1950 discovered that there was less aggression and interpersonal representment in groups which are discussion oriented. அப்போ டிஸ்கஷனை பற்றி வந்து பண்ணாக்கா இந்த ஜெண்டர் அப்படின்றது என்ன சொல்கிறாருன்னா, ஜெண்டர் discovered that there was less aggression and interpersonal resentment in groups. அப்போ வந்து பண்ணாக்கா குரூப்புக்குள்ளே லெஸ் அக்ரெஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ரெசஸ்மெண்ட் வந்து பண்ணாக்கா லோவாக இருக்குது. அப்போது வந்து பண்ணாக்கா விச் ஆர் டிஸ்கஷன் ஓரியன்ட். எப்போது டிஸ்கஷன் ஓரியன்டில் வந்து இது யார் கண்டுபிடிக்குதுன்னா ஜெண்டர் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் சப் யூனிட் கம்யூனிகேஷன். சோசியோமெட்ரிக் குரூப்பிங் இன்க்ரீஸ் த solidarity and productivity of group
அப்போ சோசியோமெட்ரிக் குரூப்பிங் எதை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா இன்க்ரீசஸ் த solidarity அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த குரூப்போடைய solidarity ப்ரொடக்டிவிட்டியை வந்து பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணுது. எது சோசியோமெட்ரிக் குரூப்பிங். ஆஸ் a result the members of group like to live with one another in comfort. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த குரூப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுக்கு இன்னொருத்தரும் ஒரே மாதிரி, அதாவது ரொம்ப பெனிஃபிஷியலாக ஸோ ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி வந்து பண்ணாக்கா ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்தது பார்ட்டிசிபேஷன் அண்ட் லாயல்ட்டி. The cohesiveness of a group is directly proportional to the participation and loyalty of its member. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு குரூப்போடைய அந்த cohesiveness எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா directly proportional to the participation and loyalty of its member. அதுக்கு directly proportionalaக இருக்கும். ஸோ இதுவும் கொஷின் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்பர்சனல் காம்படிஷன். The modern era in the age of competition. Spirit of interpersonal competition. Modern era is the age of competition. Next, the modern era is the age of competition. In order to enable the pupils to meet the exigencies of life, in its desirable to include inculcate in them spirit of interpersonal competition. But excess of everything is bad. Much emphasis of competition inhibits effective group action. அடுத்து democratic procedures. These imply maximum participation and involvement of group members in group activities, determining objectives, encouraging and reinforcing interpersonal contact and relations, showing due regard for individual specialist, employing the technique of affection, warmth of feeling and persuasion. அப்போ வந்து பண்ணாக்கா டெமோக்ராட்டிக் ப்ரொசீஜர்ஸ் எதெல்லாம் டெமோக்ராட்டிக் ப்ரொசீஜர்ஸ் எதனால் வந்து பண்ணாக்கா இந்த டெமோக்ராட்டிக் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்கிறாங்கன்னா தீஸ் இம்ப்ளை மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் குரூப் மெம்பர்ஸ். அப்போ வந்து பண்ணாக்கா டெமோக்ராட்டிக் ப்ரொசீஜர்ஸ் எப்போ இருக்கோ அப்போ அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து பண்ணாக்கா என்கரேஜ் பண்ணுறது, ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே அதிகமாக இருக்கும் எப்போ அப்படின்னா டெமோக்ராட்டிக் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்போது. அடுத்தது லாஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் காமன் நீட். குரூப் மெம்பர்ஸ் ஹவ் சர்டைன் காமன் நீட் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் விச் டிபெண்ட்ஸ் குரூப் ஆக்ஷன். அப்போ குரூப் மெம்பர்ஸ் ஹவ் சர்டைன் காமன் நீட், குரூப் மெம்பர்ஸுக்கு காமன் நீட் இருக்கும். அது எப்போ வந்து பண்ணால் ஃபில்ஃபில் ஆகுதோ அப்போ அந்த குரூப்போடைய ஆக்ஷன் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது இன்றைக்கான கிளாஸு. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸுடைய கிளாஸ் வந்து பண்ணாக்கா செப்பரேட்டாக அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான மெட்டீரியலும் வந்து பண்ணாக்கா யாரெல்லாம் அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவேன். ஸோ அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.